ஆண்டவரே அந்த வசனத்தை போடுறீங்களா? உமக்கேற்ற வழிகள் எல்லாம் சொல்லுங்க. ஒரு விஷயம் போட்டிருக்கிறேன். சீம்ஸ் ரைட் பட் ராங். சரியாய் தோன்றும், ஆனால் எல்லாமே தவறு. என்ன சொல்லுங்க? இன்னும் சொல்றேன், உங்க தப்பன் சரின்னு சொல்றதுக்கு 2 பேர் இருப்பான் பக்கத்திலேயே. உங்க தப்ப சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிருப்பான், பேய். அந்த அம்மா சொல்றாங்க, நீங்களே கேளுங்க பாஸ்டர், அந்த அம்மா கரெக்ட் தான் சொல்றாங்க. அது பேய் ரெடி பண்ண ஆளு. புரியவே மாட்டேங்குது. சீம்ஸ் டு பி ரைட், இப்படி தமிழில் சொல்றேன், சரியாய் தோன்றுகிறது போல தோன்றும். எப்படி? உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அதுவே ஒரு பொய். சீம்ஸ் டு பி ரைட் பட் ராங். தமிழில் சொல்லட்டுமா? சரியாய் தோன்றுகிறது போல தோன்றும், ஆனால் முத்திருவாய் மலர்ந்து சொல்லுங்களேன். முத்திருவாய் மலர்ந்து அம்மா கேளுங்க. சரியாய் தோன்றுகிறது போல தோன்றும், ஆனால் தவறானது. சொல்ல மாட்டேன். சரியாய் தோன்றும். எதை நம்புறீங்க? உங்களுடைய எண்ணங்களையும் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் யோசனை நம்புறீங்களா? ஆனால் அவர் பார்வையில் தவறுன்றது நம்புறீங்களா? நான் எத்தனை பேரை பார்த்துட்டேன், யாரையுமே திருத்தவே முடியல. முடிவு நீங்க தான் சொல்லணும். ஆனால் இதனுடைய முடிவு மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம். கவனிங்க, இன்னொன்று சொல்ல நம்புறேன், நான் போட்டிருக்கிறேன். சரியான ஒன்றை தீர்மானிப்பதற்கு தேவ வசனம் மட்டுமே உதவி செய்யும். சரியான ஒன்றை தீர்மானிப்பதற்கு தேவ வசனமும் தேவ ஞானம் மட்டும்தான் உதவி செய்யும். எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க, சரியான ஒன்றை தீர்மானிக்க. நம்ம தலைமையில சொல்லுங்க, தேவனே என்ன சரியா கவனிங்க, என்ன கவனிங்க. உணர்ச்சி தீர்மானிக்கிறது, உறவுகள் தீர்மானிக்கிறது, எண்ணங்கள் தீர்மானிக்கிறது, அறிவு தீர்மானிக்கிறது. நம்ம சொல்லட்டுமா? சொல்லுங்க எல்லாரும். உணர்ச்சி தீர்மானிக்கிறது, உறவுகள் தீர்மானிக்கிறது, மனிதர்கள் தீர்மானிக்கிறார்கள், எண்ணங்கள் தீர்மானிக்கிறது, என் படிப்பு தீர்மானிக்கிறது. ஒன் செகண்ட். உறவுகள், உணர்ச்சி, என் அந்தஸ்து, என் படிப்பு, என் ஞானம், இதெல்லாம் அது என்னுடைய தீர்மானிக்குது. ஆனால் அது இல்லை. ஆனால் இது தீர்மானிச்சுன்னா ஆமேன் நிற்கும். ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், அது டெம்பரரி, இது பர்மனன்ட்.